சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக பாபநாசம் எம்எல்ஏ ஷாஜகான் நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக அமைச்சரவையில் பங்கேற்குமாறு ஐயுஎம்எல் கட்சிக்கு தாவேக அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தற்போது பாபநாசம் எம்எல்ஏ ஷாஜகான் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அது ஐயுஎம்எல் கட்சி தலைவர் காதர் மொய்தீன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருந்தோம். தாவேக அமைச்சரவையில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக பாபநாசம் எம்எல்ஏ ஷாஜகான் நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தற்போது கூறப்படுகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐயுஎம்எல் கட்சி தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் சென்னை மண்ணடியில் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருந்தோம். தாவேக அழைப்பின் பேரில் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதற்காக பாபநாசம் எம்எல்ஏ ஷாஜகான் சிறுபான்மை நலத்துறை வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. தற்போது ஐயுஎம்எல் கட்சியின் சார்பாக தமிழக அமைச்சரவையில் இடம்பெறக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. பாபநாசம் எம்எல்ஏ ஷாஜகான் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் சிக்கந்தர். தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சரவை என்பது இன்றைய தினம் கூடியிருந்தது. குறிப்பாக ஏற்கனவே 10 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருந்த சூழ்நிலையில கூடுதலான அமைச்சரவை விரிவாக்கம் என்பது இன்றைய தினம் நடைபெற்றது. இன்று நடைபெற்ற அந்த விரிவாக்கத்திலும் கூட 23 அமைச்சர்கள் மட்டுமே பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது 35 அமைச்சர்கள் இடம்பெறலாம் என்பதாக கூறப்படுகிறது. விதிமுறையில் இடம் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் தற்போது வரை 33 அமைச்சர்கள் மட்டுமே பொறுப்பேற்றிருக்கிறார்கள். 2 அமைச்சர்கள் யார் என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக கேள்விகள் எழுந்த வண்ணம் இருந்தன. அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகம் சார்பிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பதாக அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த அழைப்பை ஏற்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைச்சரவையில் இடம்பெறுகிறோம் என்பதாக அதிகாரப்பூர்வமாக கட்சியின் தலைவர் தற்போது காஜா மொய்தீன் செய்தியாளர் சந்திப்புல அறிவுறுத்துகிறார். குறிப்பாக பாபநாசம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஷாஜகான் அமைச்சரவையில் இடம்பெறுவார் என்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக அவர்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கருத்தை நம்மால் பார்க்க முடியுது. இந்த நிலையில் அவருக்கு எந்த துறை ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது தொடர்பான ஒரு கேள்வி என்பது எழுந்து வருகிறது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் ஏற்கனவே பதவியேற்றிருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களுக்குமான அந்த இலாக்காக்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது. தற்போது வரை 2 துறைகளுக்கு மட்டுமே அமைச்சர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள். ஒன்று ஆதி திராவிடர் நலத்துறை, மற்றொன்று சிறுபான்மை நலப்பிரிவு ஆகிய 2 துறைகளுக்கு மட்டுமே அமைச்சர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், அந்த சட்டமன்ற உறுப்பினர் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சரவையில் இடம்பெறும் போது அவருக்கு அதிகபட்சமாக சிறுபான்மை பிரிவுக்கான அந்த அமைச்சரவை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. இன்று அல்லது நாளை, குறிப்பாக இன்று அவருக்கான அந்த கடிதங்கள் கொடுக்கப்பட்டு நாளைய தினம் அவர் பதவியேற்றுக் கொள்வார் என்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் அக்கட்சியில் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்களும் அமைச்சரவையில் இடம்பெறுவார் என்பதாக ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இன்னும் வரை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை என்றாலும் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக அது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்குமே ஆதி திராவிடர் நலத்துறை தொடர்பான அந்த துறை என்பது ஒதுக்கீடு செய்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி தமிழக அரசியலில் அனைத்து அமைச்சரவையிலுமே முழுவதுமாக கேபினெட் முழுவதுமாக நிரப்பப்படும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே கூட்டணி ஆட்சி என்பது தற்போதுதான் நீண்ட நாட்களுக்கு பிறகாக அமைகிறது. குறிப்பாக 67 ஆண்டுகளுக்கு பிறகாக கூட்டணி ஆட்சி என்பது தற்போது அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து கட்சிகளுமே அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும். இந்த அமைச்சரவை என்பது ஒரு குடும்பம் போன்று செயல்பட வேண்டும் என்பதாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளர்கள் ஆதரவு ஏற்கனவே தெரிவித்திருந்தார். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பாக அழைப்புகளையும் கொடுத்திருந்தார்கள். ஆனால் கொள்கை ரீதியாக வெளியில் இருந்து நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக தெரிவித்ததால் அவர்களது அந்த முடிவை தமிழக வெற்றி கழகம் மதிப்பதாக தெரிவித்திருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் தரப்பில் அழைக்க வேண்டியதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் தங்களது கொள்கையில் இருந்து மாறாமல் மறுத்துவிட்டார்கள். ஆனால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி, நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் அந்த அமைச்சரவையில் பங்கு பெறுவது தொடர்பாக ஆலோசித்துத்தான் முடிவெடுப்போம் என்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று காலை 11 மணியிலிருந்து தொடர்ச்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைமை அலுவலகமாக மண்ணடியில் தொடர்ச்சியாக ஆலோசனை என்பது நடைபெற்று வந்தது. அந்த ஆலோசனையில் தான் முக்கிய முடிவு என்பது தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் சார்பில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பாபநாசம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஷாஜகான் அவர்கள் தற்போது அமைச்சரவையில் இடம்பெறுவார் என்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அறிவிப்பையும் அக்கட்சியின் தலைவர் காஜா மொய்தீன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் காஜா மொய்தீன் அறிவித்திருக்கிறார். அவருக்கு அதிகப்படியாக சிறுபான்மை நலப்பிரிவுக்கான அந்த அமைச்சரவை ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதைத் தொடர்ந்து
விசிகாவின் நிலைப்பாடு என்ன, அவர்கள் அமைச்சர்கள் இடம்பெறுவார்கள் என்பது தொடர்பான கேள்வி எழுந்து வருவதற்கு இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக அவர்கள் தொடர்பான அந்த அறிவிப்பும் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது சிக்கந்தர். ஜெயலானி, கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியானது அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறது. 2 அமைச்சர்கள் அவர்களுக்கு துறைகள் 2 துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்து காங்கிரஸ் தொண்டர்களின் மனநிலை தற்போது எவ்வாறு இருக்கிறது? நிச்சயமாக, அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் நீண்ட நெடிய பாரம்பரியமிக்க கட்சியாக காங்கிரஸ் கட்சி பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரை தமிழகத்தில் முதல் அரசு பொறுப்பு முழுவதுமாக ஆட்சி பொறுப்பை ஆண்டிருந்தாலும் கூட கடந்த 60 ஆண்டுகளாக 59 ஆண்டுகளாக அமைச்சரவையில் ஆட்சி பொறுப்பு இல்லாத சூழ்நிலை இருந்து வந்தது. குறிப்பாக திராவிட இயக்கங்கள் தமிழகத்தில் கைதூக்க தொடங்கிய நாள் முதலாகவே காங்கிரஸ் கட்சியுடைய ஆதிக்கம் என்பது இல்லாத நிலையை நீடித்து வந்தது. இந்த நிலையில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு என்பது மக்கள் அனைவருக்கும் சரிசமமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதாகவே பார்க்க முடிகிறது. ஏனென்றால் எந்த ஒரு கட்சியும் தனி பெரும்பான்மையுடனான ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த சூழல் என்பது இல்லை. தனி பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்திருந்தாலும் கூட கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு பெற்றால் மட்டுமே தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு நிலை இருந்தது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை முடிவு என்பதும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு கொள்கை முடிவை அவர்கள் வைத்திருந்தார்கள். எனவே அந்த கொள்கை முடிவோடு மற்ற ஆதரவான தோழமை கட்சிகளும் ஒத்து போனதன் காரணமாகவே தற்போது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற ஒரு அமைப்பு உருவாகி இருக்கிறது. அது சாத்தியமும் பட்டிருக்கிறது. 67 ஆண்டுகளுக்கு பிறகாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற ஒரு நிலையும் உருவாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் 2 அமைச்சர்கள் தற்போது இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக ஏற்கனவே தங்களது ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். அந்த ஆதரவு இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடான இந்த கூட்டணி என்பது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வைப்பதோடு மட்டுமல்லாது வரக்கூடிய தேர்தல்களிலும் அது நீடிக்கும் என்பதாக தெரிவித்தார். குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல், அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் இந்த கூட்டணி என்பது வலிமையோடு செயல்படும் என்பதாக தெரிவித்திருந்தார்கள். நீண்ட நாட்களாக திமுகவுடனான இந்த கூட்டணியிலிருந்து முறித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியில் இணைந்தார்கள். எனவே காங்கிரசுடைய இந்த நிலைப்பாடு உற்று நோக்கி பார்க்கப்பட்டது. ஏனென்றால் நீண்ட நாட்களாக திமுகவுடன் இருந்தார்கள், தற்போது அதிலிருந்து பிரிந்து வந்திருக்கிறார்கள். காங்கிரசுடைய நிலை என்னவாக இருக்கும்? ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவுடன் பின்புலம் தான் செய்கிறது, திமுகவால் தான் காங்கிரஸ் வளர்கிறது என்பதாக ஒரு பேச்சு என்பது இருந்து வந்தது. இந்த நிலையில் காங்கிரஸ் ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக தற்போது இந்த வாய்ப்பு என்பது அமைந்திருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தில் தற்போது அரசில் 2 அமைச்சர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பில் இடம்பெற்றிருப்பது தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை மீண்டும் புதுப்பொலியுடன் வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது அமையும். குறிப்பாக சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் ஒரு அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை அமைச்சராக தற்போது பொறுப்பேற்றிருக்கிறார். எனவே 2 அமைச்சர்கள் இருக்கார்கள். இரண்டு பேருமே நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர்கள். 2 பேரும் ராஜ்குமார் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், விஸ்வநாதன் நீண்ட நெடிய அரசியல் பயணம் கொண்டவர். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே எம்பியாக இருந்தவர். தற்போது சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று கடைசி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். முதல் வேட்பாளராக வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார். தற்போது அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நிலையில் ஏற்கனவே அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மேலிட பொறுப்பாளரும் இன்று காலை தெரிவித்ததும் போதும் கூட இந்த வெற்றி எங்களது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ராஜீவ்காந்தி நினைவு நாள் என்று எங்கள் கட்சி தமிழகத்தில் மீண்டும் புதுப்பொலிவோடு வெற்றி பெற்றிருக்கிறது. 2 அமைச்சர்கள் பெற்றிருக்கிறோம். இந்த 2 அமைச்சர்கள் பெற்றிருப்பது எங்கள் கட்சியை மேலும் தமிழகத்தில் வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை நாங்கள் நிச்சயம் செய்வோம் என்பதாக தெரிவித்தார். எனவே காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை பொறுத்தவரை உற்சாகமான மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் என்றால் தென் இந்திய பகுதிகளில் காங்கிரஸ் உடைய ஆதிக்கம் தொடர்ச்சியாக வளர்ந்து வருகிறது என்பதையே இது சுட்டிக்காட்டியிருக்கிறது. என்றால் கேரளாவிலும் நீண்ட நாட்களுக்கு பிறகாக காங்கிரஸ் கட்சி ஆட்சி அரியணையில் ஏறி இருக்கிறது. தற்போது தமிழகத்திலும் ஆட்சி பொறுப்பில் பங்கேற்றிருக்கிறது. கர்நாடகாவிலும் ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது. இப்படி தென்னிந்திய பகுதிகளில் தற்போது காங்கிரஸ் கட்சி தனது வலிமையை நிலைநாட்டி வருகிறது. எனவே தற்போது காங்கிரஸ் தமிழகத்தில் 2 அமைச்சர்கள் இடம்பெற்றிருப்பது காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சிக்கந்தர். ஜெயலானி, தற்போது 33 துறைகள் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மீதமுள்ள 2 துறைகள் தற்போது நியமிக்கப்படாமல் இருக்கிறது. இதில் குறிப்பாக விசிக கட்சிக்கு ஒரு துறை ஒதுக்கப்படும். அதில் வன்னியரசு அமைச்சராக பொறுப்பேற்பார் என்று சொல்லப்படுகிறது. இது எந்த அளவுக்கு ஒரு சாத்தியம்? விசிகாவிலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எப்பொழுது வெளியாகும்? நிச்சயமாக, அதாவது
தமிழக வெற்றி கழகத்துடைய நம் முன்பே சொன்னது போன்றுதான் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கூட்டணியில் இருக்கக்கூடிய தனக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே இந்த அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பதாக கோரிக்கை எடுத்திருந்தார்கள். ஆனால் அந்த கோரிக்கையை இந்திய யூனியன் முஸ்லிம் லீகும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாங்கள் அதனை ஏற்று அவர்கள் அழைத்ததை ஏற்று நாங்கள் பரிசீலனை செய்து உயர் மட்ட குழுவினருடன் ஆலோசனை மேற்கொள்வதற்கு பிறகாக முடிவை அறிவிப்போம் என்பதாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இரண்டில் ஒரு கட்சியான இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தனது வெளிப்பாடை அறிவித்து விட்டார்கள். இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக கேள்விகள் எழுந்து வருவது உண்மைதான். ஆனால் அதிகப்படியான வாய்ப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்பதாகவே நமக்கு வரக்கூடிய தகவல்கள் என்பது உறுதிப்படுத்துகிறது. குறிப்பாக நேற்று மாலை அசோக் நகரில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தலைமையகத்தில் ஆலோசனை கூட்டம் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் மற்றும் வன்னியரசு, பாலாஜி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே சேர்ந்து ஆலோசனையில் மேற்கொண்டார்கள். இந்த ஆலோசனையில் ஒரு முடிவு எட்டப்பட்டதாகவே தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் துறை சார்ந்த அந்த முடிவுகளை தங்களது கட்சி நிர்வாகிகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே தற்போது காலதாமதம் என்பது இருந்து வருகிறதே தவிர இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக இன்னும் ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் என்பதாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய முதற்கட்ட தகவலாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்பதே அதிகமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நம்புகிறார்கள். நமக்கு வரக்கூடிய தகவலும் அதையே உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற வன்னியரசு அமைச்சராவதற்கே அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையில் இடம்பெற்றால் அவர்களுக்கு எந்த துறை ஒதுக்கப்படும் என்பது தொடர்பான அடுத்த கேள்வி என்பது எழும். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.